பரவாயில்ல, அருமையாடுறான். இதோ இதுவும் திரளாக நிறைந்திருக்கும் தெய்வீக ராஜசபை. சரி, இந்த தெய்வீக ராஜசபைகளுக்கு முதலமுத்தான உங்கள் வணக்கங்கள் அப்படியெல்லாம் இருந்தாலும் இது நாட்டுக்கு நான் மகாநாடு. சரி, இது பெயர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இது அழகு திருநாட்டோட பெயர். இந்த நாட்டுடைய பெயர் அருமையான ஊரு. என்ன ஊர்? இது என்ன ஊரு? சென்னை. அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஊர் சென்னை சொல்றாங்க, என்ன கேட்கவே இல்லையே. அந்த ஊர்லாம் கிடையாது. ஊர் அது அதான் ஊர் தான். அதான் மக்காரம் சேர்ப்புதான். இதோ ஓய், அகப்படாய் புதூர் என்று சொன்னால் நம்ம போன்ற நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. சரி, இந்த தெய்வீகத்தின் ராஜ புண்ணிய சபையிலே மற்றவையில் அங்கே பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உடைய நமது தாழ்வர்கள் நாடகத்தை காண்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய யாவற்று ரசிகர்களும் திரளாக கடல் அலை போல் சூழ்ந்திருக்கிறார்கள். சரி, யாவற்று பேர்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக இன்று ஒரு இருகம் கூடி அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த தெய்வீக ராஜசபை இந்த திருவிழாவிற்கு எதற்காக அரங்கேற்றம்? இது எதுக்காக அரங்கேற்றம்? திருப்பூர் வச்சு வச்சுக்கிறாங்கம்மா. என்ன முடியும்? நான் அது என்ன முடிப்பேன்? வீரகாரன் சுவாமி வீரகாரனுடைய திருவிழாவை முடித்து இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபை அமைத்து பல நான்கு கலைஞர்களையும் தலைவர்களையும் கொண்டு வந்து இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபையிலே இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம். சரி, உண்மைதான். அப்படிப்பட்ட நாடகம் என்ன? அப்பேற்பட்ட நாடகம் என்ன நாடகம்? இந்த வயிற்றுல நாடகம் தான். ஆடி ஆளுக்கு பாதி பேசக்கூடாது. அந்த நாடகம் தான் கிடையாது. இதோ பத்து மாசூரன் அத்திய நாடகம் சந்தை. சரி, பெருமை என்று சொல்லக்கூடிய பத்து போக்காளியம்மன் பிறப்பு. இப்பேற்பட்ட நாடகத்தை இன்னைக்கு தெய்வீக ராஜ சபையில இன்னைக்கு அரங்கேற்றம் செய்தார்கள். சரி, இந்த நாடகத்தில் நான் யார்? என் பெயர் என்ன? பேர் என்ன? சொல்லாக வச்சிருக்கணுமா? ஒண்ணு கூட சொல்லாயா?
இதோ உன்னோட பேர் என்னம்மா? நான்யா. சரி, என் பெயர் என்ன? பேர் என்ன? இது திரு ராஜ சபையிலே நான் இருக்கும் பொழுது அது கமலுதி. ஈரேழு 14 உலகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆ, நடப்பவை பரப்பவை நீந்து வகை ஊறு வகை சரி. இப்படி 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் ஆ, உலகத்திலே அன்னையாக விளங்கக்கூடிய ஆ. உலகத்திற்கெல்லாம் பெற்றால் அன்னையாக விளங்கக்கூடிய ஆ. உமையவள் பார்வதியின் பிறநாளும் அட, தெரிவார். உண்மையா பார்வதி. அம்மா, தப்பா தவறா பேசினா மலைச்சிட்டு போயிரு. மலைச்சிட்டு போயிரம்மா. அப்படியாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அப்படி உமையவளாக நான் இருந்தாலும் இருந்தாலும் ஆதியிலே தோன்றிய ஆதி சக்தியாக நான் இருந்தாலும் இருந்தாலும் இந்த உலகத்திலே நான் எவ்வாறு ஜெகனம் செய்தேன்? இந்த மாதிரி கண்ணம். ஜெகன்மோகினி, ஜனனம் என்றால் பிறப்பு. ஆ, பிறப்பு. விடமா, ஒரு ஜனனம் எப்படி? வேணாம், வேணாம். இதோ நான் எப்படி பிறந்தவன்? எப்படி? எல்லாம் எப்படி பிறந்தாய்? எப்படி அம்மா? நீ தாய் அங்கத்திலே பிறந்தவன். நானு, உண்மைதான். நானு. எங்க அம்மா வகுப்பு போயிட்டு. அம்மா, ஓய். கருவே உருவாகி. அவன் வந்து எப்படி போறதுன்னு கேட்டியா? ஆமா. அவன் யாருக்கு போறதாலும் அவனுக்கே தெரியாது. நீ எப்படி பிறந்த? நான் எப்படி போறேன்னா, நான் வந்து கவலைக்கு போறேன். உன்னுடைய பிறப்பெல்லாம் அப்படி இருக்கலாம். நான் அப்படி பிறந்தது கிடையாது. கருவே உருவாகி உருவே பித்தமாகி பித்தமே சரீரமாகி ஓ, கருவாடு ஒரு ரூபாய்க்காயி. ஏய், அதுதான் இல்லடா. வேற? கருவே உருவாகி கருவே உருவாகி, அந்த உருவே பித்தமாகி உருவே குண்டையாகி, ஏய், பிடிக்காமடா. பிண்டமாகி. நீங்க கத்தாரை செத்து போயிடாரா? அந்த பின்னமே சரீரமாகி ஆமா. 10 திங்கள் தாய் வயிற்றிலே குடியிருந்து நோடி வழியாக வந்த மாநில திறமைகள் எல்லாம் ஏம்மா, நோடி நோடி என்றால் என்ன? நோடி என்றால் என்னன்னு விளக்கம் கேட்கிறாய். அவன் கேட்கலாம். தாயின் அங்கத்திலிருந்து இங்கு பிறந்தார். நான் சீக்கிரம் போறேன். நோடி என்றால் என்ன? நான் வந்து எங்க வீட்டு சாவாசம் போடுறேன். நீ பிறந்த இடம் பிறந்த என்ன? நோடினா அது புரியவனுக்கு புரியும். ஆஹா, என் சொன்னதை கதையில நோடினா என்ன? அது விளக்கு சொல்றேன். இதோ நான் எப்படி பிறந்தவன்? அறிந்த உலகம் எனக்கு முன்னே தாயே.
நான் பெண்ணாக அவதாரம் கொண்டேன். நீங்க பார்த்தீங்க உண்மைதானே? அவதாரம் எடுத்தீங்க. பகவானோட அருளால் பிறந்து உலகத்தை சொல்லக்கூடிய அத்தனை சொல்லின் வழியாக உலகத்திற்கெல்லாம் ஒன்றையாக இருக்கக்கூடிய இந்த ஆதி சக்தி நான் பிறந்தேன். அப்படி நான் பிறந்திருந்தால் நான் யாரை மாறிவிட்டேன்? என் கணவர் யாரு? இதோ உலகத்திலே மும்மூர்த்தி தேவர்கள் மூவர்கள். அந்த மூவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் உணவை கொடுத்து உயிரை கொடுத்து பலியாக்கக்கூடிய அந்த பரமசிவனை நான் திருமணம் செய்தேன். ஆனா பரமசிவனை அவர் தான் உங்களுக்கு புத்தகம் சொன்னாரு. பரமசிவன் உண்மைதான். அந்தவர்களை திருமணம் செய்து ஆணைமுகமாக ஒரு மைந்தன், அழகுமுகத்தோடு ஒரு மைந்தன், இருவர்களை பெற்றெடுத்து கைதகிரியே சுகமாக வந்து ஒரு கருவாயிலே ஒருவரை தயமிக்காமல் வீட்டுக்கு யாராவது சீக்கிரம் அழைத்து வர சொன்னா ஆகட்டும். உடனே போலவா மைக் ஊரார் மாதிரி மைக் ஒர்க் ஆகல. ஆனா இந்த பத்திரக்காரர் இளவரசா
தனியா பிடிச்சி செத்துவோன்னு தெரியல பிள்ளை பார்த்தாலும் மனசு பிடிக்குதா என்ன சொல்ல வர? ஆமா சபைக்கு முதல் வணக்கம். வரணும் வரணும் ஐயோ இந்த அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? அறிவே நாளைக்கு ஏண்டி கைக்கு வைக்கிற? எனக்கு எதுவுமே இல்லாத வாய்ப்பு தான் எப்படி வருவா இருக்குது என்ன சொல்ற? கண்ணம்மா, ஆமா இல்ல, மகாசுரன் சந்தானம். ஐயோ இந்நாடகத்திலே நான் தாடி கொடி இல்ல வைக்கிறேன். உன்னை பார்த்தா ஒரு பாட்டு பாடணும் செத்துவோன்னு போயிடும் உன்னை பார்த்து ஒரே ஒரு பாட்டு ரசிக்கலாம் சரி, பாடி. நானும் யாரும் வந்தா பாடாம உண்டாக வச்சுக்கிறேன் நானும் பாடு பாடுறேன். எதுக்காக உருதாக பாடு அறிவே பாடு அடி ஆமா பாடு கட்டி பாவாடே போட்டுதாரே பாடி என்ன இதுதான் பாடுறியா? இல்ல 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 இத்தனை நாள் என் பாட்டு நல்லா பிள்ளையோட எல்லாம் வந்துச்சு இன்னைக்கு என் பாட்டு பிள்ளையா வருவாயா சரி, சரி. ஆமா ஆமா. இருந்தாலும் இந்நாடகத்தில் நான் தாடி கொடி வைக்கிறேன். எனக்காக உன் பேரு நான் இதை சாப்பிட வந்தேன். சொல்லு. வரேன் வரேன் அம்மா வாத்தாயே ஆமாம்மா நான் யார் தெரியுமா? யாரு பர்வதராஜனுக்கு மைனாகுமாரிக்கு மகளாக பிறந்தேன். ஐநாக்குமாரிக்கு மகளாக பிறந்து என்னுடைய பெயர் தான் கங்காதேவி. ஓம் ஒரு பெயரோ கங்காதேவி அப்படி கங்காதேவியாக நான் சொன்னால் நான் பிறந்தது. இருந்தாலும் நான் யாரை பாடிட்டேன்? ஓ திருமணமானது கல்யாணம் ஆயிடுச்சு உண்மைதான். உங்களுடைய கணவர் யாரம்மா பரமேஸ்வரன் என்னுடைய கணவர். ஆனா பரமேஸ்வரன் உங்களுக்கு புரிஞ்சா ஆமா. ஆனா அந்த பொங்கலாளர் பேசுறத பண்டிகை வச்சுக்க அப்படியே அவரு வாயே. வாயே. யா எதாக்கல போட்டு பிடிச்ச நான் பிளாக் பேர்ல வாயே, கணவரை பற்றி பொங்கலை எல்லாம் குடிக்க போறவங்க கோட்டர்ல ஏறி போயிட்டு Hello.
மலர்களை எல்லாம் கொண்டு வந்து தங்கள் திவ்ய பாதங்களை இந்த கங்கையும் சக்தியும் இருவரும் சேர்ந்து கிடைத்தோம் இது யாருன்னா மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இந்த அறிவியா பாட்டு சார்ந்தவர்கள் அனுபவத்தில் நமக்காக அப்படி செய்வார்கள் அவர்களுக்கு கலைப்பொருள் சார்பாக நம்மால் என் பாதம் படித்தபடியால் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. சரி, இருந்தாலும் இந்த கைலங்கிரி சென்று இருவர் மூவரும் அமர்ந்து மக்களுக்கு படியளக்கக்கூடிய பொறுப்பை நான் நேர்த்திருக்கிறேன். படியளக்க. புறப்பட வேண்டும்.